நமச்சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம். போன வாரம் ஒரு 4-5 ஐயாக்குமார் புதுசாக வந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம சில பரிகாரங்கள் சொன்னோம், விளக்கங்கள் சொன்னோம். அதில் அவங்க 4-5 பேர் சொன்ன பதில் என்ன அப்படின்னம்னா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நீங்கள் சொன்னதைத்தான் ஒரு சிலர் அருள்வாக்கு சொல்கிறவங்கள்ட்ட போயிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட போயிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்படி பல கதையாக சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி போனோம், அவங்களும் இதே பரிகாரத்தை சொன்னாங்க, நாங்கள் செஞ்சுட்டோமே அப்படின்னா. அப்போ செஞ்சால் சரியாக இருக்கணும்ல அந்த பிரச்சனை. ஒரு பிரச்சனை பரிகாரம் சொல்லிட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னோம்னா சரியாக இருக்கணும். இல்லாட்டி யாரும் ஒருத்தர் ஒன்று சொன்னவர் சரியாக சொல்லாமல் இருக்கணும், இல்லாட்டி செஞ்சவங்க சரியாக செய்யாமல் இருக்கணும். அவங்க இன்னொரு ஐயா ரொம்ப கஷ்டம் தான், 50,000 ரூபா கொடுத்து கிடைச்சாராம். அது எல்லாமே அதுக்கெல்லாம் முழு பொறுப்பும் அந்த போலாங்கியாக தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, உங்கள்ட்ட எவ்வளவு பீஸு கொடுங்க, நான் பொருள் எல்லாம் வாங்கிக்கிறேன், நானே பரிகாரம் செஞ்சுனேன், நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க, இந்த காசு கொடுத்துட்டாங்க, எல்லா பொருளும் வாங்கி அவர் கைப்பட அவரே செஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது 100க்கு 100 அவர் தப்பிக்கவே முடியாது. இப்போ நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கங்கன்னு சொல்லி அதுல நடக்கல அப்படின்னா கூட காரணத்தை அறிஞ்சிடலாம். நான் சொன்னது ஒண்ணு, நீங்க செஞ்சது ஒண்ணு, அதனால நடக்காம போயிடுச்சு. காசு வாங்கிட்டு அவர் கைப்படியே செஞ்சிருக்காரு, ஆனா அது நடக்கவே இல்லை, அது என்ன பிரச்சனையோ அது தீரவே இல்லை. அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அது என்ன தப்பான விஷயம்னா, நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. நம்ம பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், போலிச்சாமிகள் சும்மா சொல்றதை காட்டிலும் போலிச்சாமிகளை கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள். நம்ம 2006 மேடை பேச்சுல சொல்லியிருக்கோம், ரைட்டா? 2006 இருந்து இன்னைக்கு வரை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது அவங்களாம் அப்பா போய் யார்ட்டையாவது காசை கொடுத்து விட்டு கடைசியில கடவுள் சரியில்லை, பொடாங்க சரியில்லை, சாமியாருக்கு உள்ள டுபாக்குருட்டா, நீ போனவே டுபாக்குரு, நீ ஒரு டுபாக்குரு, அது அந்த சாமியாருக்கு ஒரு டுபாக்குரு. அதனால ஏன் அப்படின்னோம்னா, யாரெல்லாம் பணம்னு கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் போலி சாமியார்கள். 5 பைசா கேட்டாலும் சரி. ஏன்னா நம்ம சாமி வந்து அன்னைக்கு கேட்டோம் கடவுள்கிட்ட, இந்த காசுலாம் கேட்பாங்களே, எனக்கு அது பழக்கம் இல்லைன்ட்டு அது நிறைய கதை, அதை பத்தி பேச வேண்டாம். அது மாதிரி நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, காசு கொடுத்தானே சாமி வந்து சொல்லும் பிரச்சனை வைங்க அப்படின்ட்டாலே மிகப்பெரிய பாவம் ஒண்ணு. அதுக்கு பிறகு இந்த கலிக்கேட்டு ஒண்ணு காசு வாங்குவாங்க பாருங்க, இதுதான் பெரிய சனியனை, ரைட்டா? சரி, அது அவங்களுக்கு வெளிச்சம். அதனுடைய அடிப்படை என்னன்னு தெரியாதவங்க, ஆன்மீகம் தான் என்னன்னு தெரியாதவங்க பைசா கேட்பது உண்டு. அது இந்த பரிகாரத்துக்கு காசு வாங்கி செய்யறாங்க பாருங்க, இவங்கெல்லாம் ஜீரோ, ஆன்மீகத்துல ஜீரோ. ஏன்னா அந்த பிரச்சனை எதுக்காண்டி வந்துச்சுன்னா அவங்களுக்கு 100க்கு 101% தெரியாது, என்ன செஞ்சா சரியாகும் தெரியாது. அதனாலதான் அவங்க பணம் கேட்கறது, கழிக்கிறது. அது அவங்களுக்கு தான் சரியவே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சு அது மாதிரி பண்ண மாட்டாங்க. சில பேர் தெரிஞ்சு பண்ணிட்டு அணிவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பார்த்து சரியா சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ ஒரிஜினலா டாக்டருக்கு படிச்சு ஊசி போடுறது வேற, டாக்டர் கூடவே இருந்துட்டு கொஞ்ச நேரம் நர்ஸ் வேலை பார்த்துட்டோம், கம்பவுண்டர் வேலை பார்த்துட்டோம், டாக்டர் இப்படித்தானே ஊசி போட்டாரு அப்படின்ட்டு எதையாவது ஒன்றை போட்டு விட்டுட்டு கடைசியில கேட்கலாங்கிற கதை தான். சரியா? டாக்டர்னா அவருக்கு தெரியும் இந்த உடம்புல எத்தனை நாள் அந்த பிரச்சனை இருக்கு, என்ன கிருமி இருக்கு, எவ்வளவு இருக்குது, எந்த அளவு இந்த மெடிசனை போட்டா சரியாகும், எந்த இடத்துல போட்டா சரியாகும், எத்தனை முறை போடணுங்கிற விதிமுறையெல்லாம் இருக்கும். அதை வந்து அந்த நர்ஸுகிட்டையோ கம்பவுண்டர்கிட்டையோ சொல்லுவாங்க, இடுப்புல போடுங்க, கையில போடுங்க, பின்னாடி குறுக்குல போடுங்க, இத்தனை எம்எம் எடுங்க, இந்த வெள்ளி போடுங்க, இத்தனை அளவு போடுங்க, இத்தனை மாத்திரை கொடுங்க அப்படின்ட்டு டாக்டர் எழுதி கொடுப்பாரு. அதை அவங்க போட்டுட்டு நாளடைவில் என்ன செய்வாங்க, அவருக்கு தான் அந்த காரணம் தெரியும். யாருக்கு? அந்த டாக்டருக்கு தான் எதுனால எவனை போட சொல்லுவாங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதையெல்லாம் விளக்கம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு 5-6 லட்சம் சொல்றாரு, நம்ம எங்கனையாவது போட்டு விடுவோம் அப்படின்னு போட்ட கதை தான் அந்த சாஸ்திர சம்பிரதாய கதையெல்லாம், ரைட்டா? அது அப்பதுக்கு பிறகு தீரலைனால அது டுபா பொருட்டு நம்ம புரிஞ்சுக்கிறணும். சரியா? அது போலதான் நம்ம மந்திர சொற்கள், நம்ம சமஸ்கிருதம், இது எல்லாமே சில பேருக்கு வாயிலே நுழையாது. டாக்டர் சிட்டம் மாதிரிதான். டாக்டர் சிட்டம் விடுறது மெடிக்கல்காரருக்கு தெரியும், என்ன மருந்தோ கரெக்டா எடுத்து கொடுப்பாரு. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தெரியாது. அது ஒரு கோடு வேடு, அந்த முதல் எழுத்து எழுதி அப்படி கிச்சு விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு சிம்பிள் அவருக்கு தெரியாது. நீங்க போய்
அந்த மாதிரி எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் டாக்டர் சட்டையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஆனா அந்த மெடிக்கலுக்கு படிக்காதவங்க கூட இருப்பாங்க, இல்லாட்டி கம்மியான படிப்பு படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், போனவன கிளீனா அந்த மாத்திரையை எடுத்து கொடுப்பாங்க. அது போலதான் இந்த தெய்வ கதைகளும் நம்ம படிச்சு அறிஞ்சு புரிஞ்சாதான் அந்த அச்சாரம் எதுக்கு, தகடுல எழுதுற மந்திரங்கள் என்ன, கடையில் இருக்கிற தகடுகள் எதுக்கு பயன்படுது, அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும், இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்கு. சரியா? கடையில இப்ப அது போலதான் இந்த அச்சார தகடுலாம் கடையிலே அடிச்சு வித்துட்டு அதை வாங்கிட்டு வந்து ஐயர்மார்களோ போட அங்கே குறி பார்க்கிறவங்களோ அவங்க என்ன ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதனால முதல் நம்ம உணரணும், நம்மளுக்கு தெரியணும். இது என்னை பொறுத்த மட்டும் பிறப்பு எளிமையான விஷயம். ஆன்மீகத்தை கத்துக்கிறதோ இந்த விளக்கங்களை கத்துக்கிறதோ நம்ம வருஷம் முழுக்க அர்த்தம் சொல்லணும். நம்ம வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், அது வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். ரைட்டா? ஏன், எதுக்கு, என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அதை சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்ல முடியாததை கொஞ்சம் மறைமுகமா சொல்லணும். சரியா? அதனால ஆன்மீகங்கிறது ஒரு அருமையான அருமை விஷயம். பிரதிபலன் பாராம எதையும் எதிர்பார்க்காம நம்மளால முடிஞ்சளவு முடிஞ்சவரை செய்யறது ஆன்மீகமே தவிர எவன்டா வருவேன், எவன்டா கொடுப்பேன், எத்தனை பேர் வருவாங்க, என்னைக்கு எத்தனை பேரை ஏமாத்தலாம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த மக்களும் இப்படி ஆளுகிட்டு தான் போய் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்லிடலாம், யாரும் வருத்தப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஆரம்பம்னு இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. பிரச்சனைனா அது தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஏன் தீர மாட்டுது? அது அவங்கவுங்க கையில இருக்கு. ரைட்டா? அதுதான் கர்மாக்கள். அவங்கவுங்க செயல்பாட்டுக்கு தக்கன, அவங்கவுங்க நேர காலத்துக்கு தக்கன, அவங்க செயல்படுற ஆற்றல்களுக்கு தக்கன அது கூடி குறையும். அதுக்காண்டி தான் நம்ம அன்னைக்கு கூட குழந்தைகிட்ட அடுத்த சொன்னோம், தம்பிகளா இந்த மாதிரி இருக்க. ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு இதுக்கு நிறைய வட்ட சொன்னதுதான். நம்ம சின்ன பிள்ளைப்போ அதுதான் மிகப்பெரிய தவறு. சரியா? என்னைக்கு ஒரு குழந்தை தனக்கு வேண்டியதை கேட்க ஆரம்பிச்சிருச்சோ, தன் இருப்பிடத்துக்கு அதுவா போக ஆரம்பிச்சிருச்சோ, அன்னைக்குல இருந்து அது செய்யற நன்மை தீமைகளுக்குள்ள அங்கே மீன்று ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம பிள்ளைகளுக்கு கடகாதி பலத்தை நம்மளே உண்டு பண்ணி இருக்கக்கூடாது. விவரம் தெரிஞ்சிருச்சு, இப்ப பேச தெரியல, அதுக்கு பசிக்கிட்டு கூட சொல்ல தெரியல, தன் வீட்டுக்கு போக தெரியல, அப்போலாம் மீட்டு ஆனாகாது. எனக்கு பசிக்குது கொடுங்க, வெளியே போயிட்டு அது வீட்டுக்கு வர தெரிஞ்சுக்கிடுச்சு, எல்லாமே அதுக்கு தேவையானதுலாம் அதுக்குள்ளே பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிருச்சுனாலே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அதுல இருந்து அது களவாட்டாலும் அதுக்கு தக்கன மைனஸ் மார்க் ஓடும், பொய் சொன்னாலும் மைனஸ் மார்க் ஓடும். அது விளையாட்டு பொய், நெச பொய் அப்படிலாம் இருக்காது. சரியா? அதனாலதான் குழந்தைகள்ல இருந்தே நம்ம கொஞ்சம் தர்மமா நியாயமா வளர்க்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு மனிதர்களை மனிதர் மதிக்கணும், அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். யாரெல்லாம் புலம்புறீங்களோ நீங்க சரியா இருந்தா அவங்க சரியா இருப்பாங்க. போயிட்டா? நம்ம அடுத்தவங்களை மதிச்சா நம்மளை 4 பேர் மதிப்பாங்க. நம்ம 4 பேர் பேச கேட்டோம்னா நம்ம பேசுறது 4 பேர் கேட்பாங்க. இதுதான் தத்துவ மொழியே. நான் யாரையும் மதிக்க மாட்டேன், என்னை 50 பேரும் மதிக்கணும் அப்படின்னாலும் அவருக்கு நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், என் பேச்ச உலகமே கேட்கணும்னாலும் அவர். இதெல்லாம் சூட்சமம். இது எல்லாம் அவங்களுக்குள்ளதான். அதை உட்கார்ந்து நம்ம யோசனை பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஆமா, ரைட்டு, நம்ம யார் பேச்சையும் கேட்கல இல்லை, அதனாலதான் நம்ம பேச்ச யாரும் கேட்கல அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். சரியா? அதாவது நேர காலங்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணா ஈஸியா முடிஞ்சது. அது சில கடகாதி பலன் ஓவரா இருக்கும்போது தடங்கள் தான் உண்டு பண்ணும். நல்லது பேச முடியாது, நல்ல செயல் செய்ய முடியாது, நல்லவங்க பழக்கம் கிடைக்காது, நல்ல இடத்துக்கு போக முடியாது. அது முயற்சி பண்ணாதான் செய்ய முடியும். சரியா? நல்லபடியா முடிஞ்சளவு நேர்மையா இருக்கணும். அதுக்கு பிறகு இறைவனுக்கு முடிஞ்சளவு உதவி செய்யணும். இல்லாதவங்க, முடியாதவங்க, உழைக்க முடியாதவங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யணும். இறைவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இறைவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு 10 பேருக்கு கொடுத்துருப்பாங்க,
நீ பாட்டுக்கு நான் கொடுத்துட்டு யார்ட்டு சோப்பில் வச்சுக்கிட்டா எனக்கு பண்ற துரோகம். அதே போல உன்னை ஆண்டவன் நல்லா வச்சிருக்கான் அப்படின்னா 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு தேவனும் கொடுக்கானே தவிர அப்படியும் பெட்டிக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இல்லை. நான் உழைச்சி ஊரானுக்கா கொடுக்க அப்படின்னோம்னா அடுத்து வந்தது காணாம போயிடும். சரியா? அந்த கொடுக்குறவங்களையும் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், கோயிலுக்கு கொடுத்தாலும் அந்த கோயில் காசு கோயிலுக்கு செலவழிக்குதா, கோயிலுக்கு செலவழிக்கிறாங்களா, அடுத்த ஒரு நபருக்கு உதவி செஞ்சாலும் அவர் உழைக்க முடியுமா, உழைக்காத நபரா, அந்த மாதிரி ரைட்டா. மேக்சிமம் ஒரு நபரால அதை சொல்லிடுவோம். யாரால எந்த வேலையும் பார்க்க முடியாத அவங்களுக்கு உதவி செய்யலாம் ரைட்டா. அது சாமியார் வேஷம் போட்டு இருந்தாலும் சரி, பெரிய சித்தர் வேஷம் போட்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கைகால் நல்லா இருக்கு, தடகாத்திரமா இருக்காங்களா, அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் தர்மம் கூட அவசியம் இல்லை. அது சாமியார் வேஷம் போட்டு இருந்தாலும் சரி, சும்மா பிச்சை எடுக்கிறவங்க இருந்தாலும் சரி. சரியா? ஏன்னா கைகால் நல்லா இருக்கவங்க உழைச்சி சாப்பிட முடியாது, பெரிய சுகமா இருக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு முடியாது, பாபா அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது, இன்னும் வயது முதுமையா இருக்கலாம், இல்லாட்டி உடல் ஏதாவது குணமா இருக்கலாம். அப்படியாப்பட்டவங்களுக்கு சொன்னா அது ஒரு புண்ணியமா இருக்கும். அதுக்கு ஆண்டவனை நினைச்சுக்கிட்டு பண்ணணும். அதுலேயும் சில கருமாக்கள் இருக்கு. ஏன்னா நானே ஆன்மீகங்களை கூட சொல்லியிருக்கேன். அவங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ண போயிட்டு இந்த மாதிரி பிறப்பாங்க, அவங்களுக்கு செய்யறது நம்மளுக்கு கொஞ்சம் வரும். அப்படிங்கும் போது இது என் காசுன்னு நினைச்சு செஞ்சா கண்டிப்பா அது எனக்கு வந்துடும். ஆண்டவா, நீ கொடுத்த காசு ஒரு பிள்ளை இப்படி கிடக்குது, அது என்ன தப்பு பண்ணுச்சோ தவறு பண்ணுச்சோ அது எனக்கு தெரியாது, அது உனக்கு தான் தெரியும். எனக்கு இப்போ சங்கடமா இருக்குது, நான் உன் காசை அதுக்கு முடிஞ்ச அளவு கொடுக்குறேன். இல்லையா, நான் கொடுக்கவா வேணாமா நீனே சொல்லு அப்படின்ட்டு பேசலாம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இறைவன் பேசுறது புரியணும். அந்த நேரம் இறைவன் உடனே நம்ம கேட்கும்போது இறைவன் வந்து உடனே சொல்லணும். ரொம்ப ஓய்வு பண்ண தேவையில்லை. இப்ப கூட சொல்றேன், ஒரு ஆத்தா கேட்க ஓடி வந்துச்சு, அது கேட்க முன்னாடி நம்ம பதில் சொல்லியாச்சு. அது ஜகாசம். நம்ம என்ன உடுக்கடிச்சோமா, முத்து போட்டோமா, குறி வந்தோமா, கோடாங்கி வந்தோமா, அதை விட்டு தாண்டிவா இதை விட்டு தாண்டி வாட்ட சொன்னோம், அது டுபாக்கூர் வேலை. இப்படி அதுக்கெல்லாம் ஏமாத்துற வேலை. ஒருத்தர் வர முன்னாடியே நம்மளுக்கு முன்னக்கூடியே தெரியும் ரைட்டா. அதுதான் அவங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதுதான் உண்மையான ஆன்மீகத்தை தவிர சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு ஆடல் பாடல் எல்லாம் இருந்தா முடிச்சளவு தவிர்த்துங்க. எதுக்கு ஏமாத்துறவங்களுக்கு போயிட்டு கொடி போறாங்க. கடவுள் இருக்கு, எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கு, முறையான வழிபாடு நம்ம படிச்சு அதை சொல்றோம். முடிச்சளவு நீங்க பாருங்க, இல்லாட்டி இங்க வாங்க, நாங்க முறையே சொல்லி தரோம். கடைப்பிடிச்சு பாருங்க. நாங்க மற்றவங்க மாதிரி உங்கள்ட்ட காசு கேட்கமா, பணம் கேட்கமா, இல்லாட்டி என்ன சொல்றோம், வாய்ப்பு இருக்கும்போது வாங்க, என்ன செய்யணும்னு சொல்றோம், அதை மட்டும் செய்யுங்க. நான் அதை முடியாதே அப்படின்ட்டா அவ்வளவுதான், அது உங்க நேரம் மட்டும் போகாது. சரியா? ரைட்டு, நல்லது நடக்கட்டும். நல்லா அறிஞ்சு புரிஞ்சு மட்டும் செயல்படணும். கட்டுக்களவு தவறாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அது மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் சில கடமைகள் இருக்கு. சில பணம் காசுகள் தான் இப்போதைக்கு பெருசா இருக்கு. அந்த பணம் எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதை கேட்கணும். வீட்டுக்கார ஐயாவோ பெத்த பிள்ளைகளோ எக்ஸ்ட்ரா பணம் கேட்குது அப்படின்னு கொண்டு வருது அப்படின்னோம்னா எதுக்கு, ஏன் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்கணும். ஊர்களுக்கு போறேன் அப்படின்னாலும் நம்மளும் கால்குலேஷன் பண்ணணும். இது போக வர எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு செலவழியும், ஏன் கேட்குது. பிள்ளை கேட்க பணத்தை கொடுத்தாலும் நமக்கு எடுக்கிறோம்னு அர்த்தம் ரைட்டா. அது ஏன் எவ்வளவு கேட்குது, எவ்வளவு செலவழியுது, எக்ஸ்ட்ரா எதுக்கு கேட்குது, அது என்ன செலவழிக்க போகுது, முடிஞ்சளவு நம்ம முயற்சி பண்ண வேண்டியதான். அதுக்கு மேல ஆண்டவன் கையில விட்டுற வேண்டியதான். சரியா? சரியா? ரைட்டு, பார்ப்போம். கருமாக்கள் குறைய எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி ஆலய பணி. அது எவ்வளவு பெரிய கிரகமா இருக்கட்டுமே, ஒரு ஆலயத்துல போய் திருப்பணி செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு 100க்கு 100 கேரண்டி கொடுத்துடலாம். நான் அன்னதானம் போடுறேனே, மைக்கில் சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தனே, 10,000 ரூபாய் கொடுத்தனே, அதெல்லாம் டிப்பி. உனக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவன் கொடுத்தா ஆண்டவனுக்கு நீ கொடுக்குற இதுக்கு தர்மமும் புண்ணியம்லாம் சேர. முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல எவ்வளவோ எத்தனை வருஷத்துல இந்த கர்மக்கள் ஏன் வருது, எப்படி குறைக்கிறது, எதுனால அப்படிங்கும்போது ஆலய பணி. ஆலய பணிக்கு முந்தின ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இந்த உலகத்திலேயே கிடையாது.
அப்ப ஆலயத்தையே நெத்து கட்டுனா எவ்வளவு பெரிய புண்ணியம்னு பார்த்துக்கிற வேண்டியதான். சரிங்களா? நம்ம பெருமைக்கோ புகழுக்கோ அலையக்கூடாது. நம்ம வாட்டுக்கு போகணும், நம்ம வாட்டுக்கு ஆலயம் பணி செய்யணும், மனசு குறுகு இருக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவு இறைவனுக்கு செய்யணும். மீண்டும் மீண்டும் சொல்றோம், எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் வெறுங்கையோட, இதையும் 1000 வட்டம் சொல்லியிருக்கோம், வெறுங்கையோட போகக்கூடாது. முடிஞ்ச அளவு ஒரு சூடமோ கருப்புரமோ ஊதுபத்தியோ ஏதாவது நம்மளால முடிஞ்சது, ஒரு எண்ணெயோ திரிப்பாக்கெட்டோ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போகணும். சரியா? நிறைய விளக்கங்கள் இருக்கு ஐயா, சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொன்னதைத்தான் பேசுறாப்லே இருக்கு, மீண்டும் மீண்டும் பேசினதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் பகவான் நம.